யூடியூப் ப்ராப்ளம் 1. நீங்கள் புதுசாக சேனல் கிரியேட் பண்ணி வச்சுருந்தால் உங்களுக்கு வரக்கூடிய ப்ராப்ளம் என்னென்ன, அதிலிருந்து நீங்கள் எப்படி வெளியே போகிறது அப்படின்றத இந்த வீடியோவில் நான் பேச போகிறேன். மறக்காமல் லாஸ்ட் வரைக்கும் பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கே புரியும். அப்போ தான் உங்களுக்கும் இந்த யூடியூப்லான இந்த மாதிரி ப்ராப்ளம் வருமா அப்படின்ட்டு உங்களுக்கு தெரியும். உங்கள் சேனலில் வீடியோ அப்லோடு பண்ணுற டைமிங் அண்டு டேட், இது ரெண்டுமே முக்கியமானது. நம்ம எப்போனா வீடியோ போடலாம் அப்படின்றதெல்லாம் கிடையாது. அதுக்கு ஒரு டைமிங் இருக்குது, அதுக்கு ஒரு டேட் இருக்குது. டேட்டானா நாட்கள், திங்கள் செவ்வாய் புதன் அப்படின்னு வரும்ல, அந்த மாதிரி நாளில் வீடியோ அப்லோட் பண்ணும். அது முக்கியமான நாள் ஞாயிற்றுக்கிழமை வீடியோ அப்லோட் பண்ணால் நிறைய பேர் பார்ப்பாங்க. எதுக்கு அப்படி சொல்கிறேன்னா, யூடியூப் நிறைய பேர் யூஸ் பண்ணுறது ஞாயிற்றுக்கிழமை, சனிக்கிழமை, அடுத்தது வேலைக்கிழமை, சம்திங் வெள்ளிக்கிழமை, அந்த மாதிரி டைமிங்கெல்லாம் யூஸ் பண்ணுறாங்க. அந்த நேரத்தில் உங்களோட வீடியோ வியூஸ் இன்க்ரீஸ் ஆகிறதுக்காக சான்சஸ் இருக்குது. இங்கே கொஞ்சம் காற்று சவுண்டு நான் ரொம்ப நேரமாக ட்ரை பண்ணி பார்த்தேன். எதுக்குன்னா வீடியோ கொஞ்சம் காற்றோட சவுண்ட் மேட்ச் ஆகும், வாய்ஸ் செட் ஆகுது அப்படின்ட்டு கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. உங்கள் வீடியோ அப்லோட் பண்ண அப்புறமேல உங்கள் வீடியோ யாரானா பார்த்துட்டு கமெண்ட்டில் எதானா கேட்பாங்க. ஒன்று எமோஜி வச்சு கலைக்கிற மாதிரி, இல்லை எதானா பேட் வாய்ஸ், இல்லைன்னா நம்மளை கஷ்டப்படுத்துகிற மாதிரி எதனா டெக்ஸ்ட் பண்ணுவாங்க. அதிலிருந்து நீங்கள் ஃபீல் பண்ணாமல் இருந்தால் மட்டும்தான் யூடியூப் பொறுத்த வரைக்கும் முன்னேற முடியும். எதுக்கு சொல்கிறேன்னா, அந்த கமெண்ட்டில் பார்த்து படித்த உடனே நம்ம கொஞ்சம் வீடியோ சரியாக போடலையா, வாய்ஸ் சரியாக போடலையா அப்படின்னு தோணு, அப்புறமேல இன்ட்ரெஸ்ட் போயிடும். பட் அவங்கெல்லாம் சொல்கிறதாலுமே நம்மளுக்கு மோட்டிவேஷனை எடுத்துக்கிட்டு இன்னும் கொஞ்சம் அதிகமாக வீடியோ போட பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு இன்னும் பெனிஃபிட்டாக இருக்கும். அதுக்கு நீங்கள் ஃபீல் பண்ணாமல் கண்டினியூஸாக வீடியோ அப்லோட் பண்ணால் தான் கரெக்டாக இருக்கும். எதுக்கு சொல்கிறேன்னா, ஆல்ரெடி நானும் அதே மாதிரி ப்ராப்ளம். வீட்டுக்கு என் வைஃப் இருந்துட்டு உன் வீடியோ ஓடவே ஓடாது, நீ என்ன தான் பண்ணன்ட்டு. அப்போது ஃபஸ்ட்டு கஷ்டமாக தான் இருந்துச்சு. ஏன்னா ஒரு 3-4 சேனல் நானும் பார்த்தேன், நானும் 3-4 சேனல் க்ரியேட் பண்ணேன். எல்லாமே பேன் பண்ணிட்டாங்க, எதுவுமே போகல, சரின்னு விட்டாச்சு. சரி, இந்த சேனல் வேறு கொஞ்சம் ரன்னிங் பண்ணலான்ட்டு அவங்க பேச்செல்லாம் கேட்காம நானே முயற்சி பண்ணிருக்கிறேன். ஓரளவுக்கு பரவாயில்ல, 207 சப்ஸ்கிரைப் வந்திருக்கு, வியூஸ் இன்க்ரீஸ் போயிட்டே இருக்குது, ஒன்றும் பிரச்சனை. சரி, இந்த வீடியோ உங்ககிட்ட சொல்லலாம் அப்படின்ட்டு சொன்னேன். அவங்க சொன்னாங்க, இவங்க சொன்னாங்கன்ட்டு பார்க்காதீங்க. உங்களுக்கு ஒரு எய்ம் இருக்கும். அதாவது நம்ம யூடியூப்பில் வீடியோ போடுங்க. எவன் எப்படியோ சொல்லட்டும், நோ ப்ராப்ளம். நம்மளுக்கு பிடிச்சது நம்ம செய்யலாம். சரிங்களா? மறக்காமல் வீடியோ ஒன்று சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திப்போம்.